ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். கோவில் புளியோதரை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும். அது நல்லா காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் சேர்த்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வானல் அடுப்பில் வைத்து 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு நெல்லிக்காய், ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுட்டு சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டால் சுவையான புளியோதரை ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.